சத்து மாவு கஞ்சி மிக்ஸ் அரைக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். இதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 25 ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் கரெக்டாக எண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 22 பொருட்களை வச்சு தான் இந்த சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். கம்பு 250 கிராம், ராகி 250 கிராம், சிகப்பரிசி 250 கிராம், சம்பா கோதுமை 250 கிராம், வெள்ளைச்சோளம் 250 கிராம், மக்காச்சோளம் 250 கிராம், சோயா பீன்ஸ் 250 கிராம், முழு பச்சைப்பருப்பு 250 கிராம், கருப்பு உளுந்து 250 கிராம், கருப்பு கவுனி அரிசி 250 கிராம், மாப்பிளை சம்பா அரிசி 250 கிராம், வரகரிசி 250 கிராம், திணை அரிசி 250 கிராம், சிகப்பு பீன்ஸ் 250 கிராம், வெள்ளை கொண்டை கடலை 250 கிராம், வேர்க்கடலை 250 கிராம், பொட்டுக்கடலை 250 கிராம், மக்கானா 100 கிராம், பாதாம் 250 கிராம், பார்லி 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம். இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மில்லில் கொடுத்து நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இதை குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணா கொடுக்கலாம். 2 ஸ்பூன் கஞ்சி மிக்ஸ் சேர்த்துட்டு அதுல அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் மாவு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு கெட்டியானதும் ஆஃப் பண்ணீங்கன்னா சத்து மாவு கஞ்சி ரெடி. அப்படியே நம்ம அரைச்ச கஞ்சி மிக்ஸை வந்து இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வெளியில கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் வண்டு விழுகாம கெட்டு போகாம இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பை.